டயர்டாகாதீங்க திவ்யா, உங்களுக்கு முடியலையா? வந்துறீங்களா வெளியே? உங்க கண்ணை அடைக்கணும், அடுத்த சீசன்ல கண்ணு திறக்க கூடாதுன்னா சொல்ல வருதுல்ல. இங்க யாருங்க அதை சொல்றதுக்குன்னு கேக்குறாங்க. நானு அடா 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 இப்பெல்லாம் சனிக்கிழமை எபிசோடு வேற லெவல்ல போயிட்டு இருக்குல்ல. நம்ம என்னெல்லாம் கேட்கணும்னு நினைச்சோமோ எல்லாத்தையுமே சும்மா வச்சு செஞ்சுக்கிட்டு இருக்காரு நம்ம விஜய் சேதுபதி. அதாவது அவங்க பண்ண ஒவ்வொரு மிஸ்டேக்கையும் அண்டர்லைன் பண்ணி சொல்லாதது மட்டும்தான் குறை போல, பட் எல்லாத்தையுமே செம்மையா சொல்றாரு. அதுல எப்பவுமே ஃபர்ஸ்ட் ப்ரோமோ செகண்ட் ப்ரோமோ கூட நீங்க பார்த்துருப்பீங்க, விஜய் சேதுபதி பேசும்போது ரொம்ப திமிரா மூஞ்ச வச்சுக்குது. இவன் என்ன சொல்றது, நம்ம என்ன கேட்குது, அந்த மாதிரிலாம் மூஞ்ச வச்சு இந்த திவ்யாவை பார்த்து சொன்னாரு பாருங்க வார்த்தை. திவ்யா கிட்டத்தட்ட அழுதே போயிட்டு இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். என்ன திவ்யா, டயர்டா இருக்கா? முடியலையா? வச்சுக்கிறீங்களா? வந்துடுறீங்களா? வெளியே வந்துடுறீங்களா அப்படின்ற மாதிரி கேட்டாரு பாருங்க. திவ்யா அழுதுட்டா. ரெண்டாவது சாண்ட்ரா, அந்த பிக் பாஸ் வந்துட்டு கண்ணை மூடணும் கண்ணை திறக்கணும் அப்படின்லாம் சொல்ல தெரியுதுல. இல்லை சார், நான் அதுக்காக சொல்லலை. எதுக்காக சொன்னா என்ன, நீ யார் முதல்ல அதை சொல்றதுக்கு அப்படின்னு கேட்ட கேள்வி இருக்கே. இதைத்தாங்க நான் ஆரம்பத்தில் காயிலேயே பேசினேன். ஸோ இப்படி தான் வந்துட்டு விஜய் சேதுபதி பேசியிருக்கணும்ட்டு அதே மாதிரி வந்துட்டு பேசிட்டாரு. காலையில் நான் தான் விஜய் சேதுபதி சொம்ப அடிப்பாரோ அப்படின்ற டவுட்டில் ஒரு வீடியோ போட்டேன். பட் ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா அட 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 மனுஷன் வந்துட்டு சொம்புக்குள்ளே பாமா போட்டு வெடிக்க வச்சுட்டாருங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்ல தோணுது. அந்த பிக் பாஸ் கண்ண மூணு விஷயத்த சூப்பராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணார். அதே மாதிரி சூப்பராக கேள்வியும் கேட்டார். இது கூட பரவாயில்ல, கொய்யால இவளுக்கு ரெண்டு பேருமே ஒழுங்காக வேலை செய்யல, இதுங்க ரெண்டுமே ஒஸ்ட் பர்ஃபார்மர்னு சொல்லி ஜெயிலுக்குள்ளே அமிச்சா போக மாட்டாங்களாம். திவ்யா பாத்ரூம்குள்ளே போவா, இவ வந்துட்டு பாத்ரூம்குள்ளே போயிட்டு விக்ரம் கூட்டிட்டு போன்னு சொல்லி ட்விஸ்ட் பண்ணி விட்டுக்கிட்டு இருக்கா இந்த சாண்ட்ரா. இதையும் கரெக்டாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி கேட்டார். சரி, வேற என்ன செஞ்சிருந்தா திவ்யா வந்துட்டு அதுக்குள்ளே போயிருப்பாங்க, அதை சொல்லி தொலைங்க அப்படின்ற மாதிரி கேட்டப்பவும் அதுங்க கிட்ட பதிலே கிடையாது. இதை விட ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக வந்துட்டு இதுக்கு முன்னாடி ஒரு ப்ரொமோவில் கேட்டிருப்பாரு. ஸோ நீங்கள் ரெண்டு பேர் மட்டுமே இந்த பிக் பாஸ் ஷோ வச்சு ஓட்டுறதுக்கு இல்லை அப்படின்ற மாதிரி. சரியான செருப்படினா அதான் செருப்படி. பிகாஸ் ஆஃப் போன வாரம் முழுக்க 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 இதுங்க ரெண்டு மட்டும்தான் பிக் பாஸ் ஷோ அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சுங்களே. அதுவும் திவ்யாவுக்குலாம் மூஞ்சில் சாதாரணமாகவே பயங்கர திமிரு. எப்படி வேணாலும் வருவேன், என்ன வேணாலும் பண்ணுவேன், எப்படி வேணாலும் இருப்பேன் அப்படின்ற மாதிரியே ஒரு அட்டிடியூடு. அந்த மாதிரி எல்லாருமே இருந்தாங்கன்னா ஷோவே கேவலமாயிடும். இந்த பிரஜன் அண்ட் சாண்ட்ரா இன்னும் அசிங்கமாக பண்ணிட்டு இருந்துச்சுங்க ஒன்றா சேர்ந்து ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் அப்படின்னு சொல்லிட்டு. இல்லவே இல்லைன்னு சொல்லிட்டு ஹீரோ ஹஸ்பண்ட் தான், பெஸ்ட் பர்ஃபார்மர் ஹஸ்பண்ட் தான். டே லூசு பையல, ஃபன் டாஸ்கில் எவன்டா ஊமையாக அடிப்பான், பைத்தியக்கார பையல எவன்டா உனக்கு அந்த ஐடியாவை கொடுத்தது? ஃபன் டாஸ்கில் பேசி எல்லாருமே சிரிக்க வைப்பான்னு பார்த்தா ஊமையாக நடிச்சுன்னுக்கிறான். கேட்டால் அவன் கேரக்டர் இருந்து வெளியவே வரல, அதனால அவனுக்கு வந்துட்டு பெஸ்ட் பர்ஃபார்மரா. டிங் சாண்ட்ரா, உனக்கு அறிவு இருக்கா இல்லையா? ஃபன் டாஸ்க்கு சிரிக்க வைக்கணும், மற்றவங்களை என்டர்டைன்மெண்ட் பண்ணணும்னா ஊமையாக நடிச்சுக்கிட்டு இருக்கான் பைத்தியம். அவன் ஊமையாகவே இருக்கலாம் போல இந்த பிக் பாஸ் சீசன் ஃபுல்லாக. அந்தளவுக்கு காண்டா இருக்குது பிரஜன் பேசுறதெல்லாம் பார்த்தா. பெட்டர் அவன் ஊமையாகவே இருந்து போய் தொலைட்டோம் அப்படின்ற மாதிரி தான் தோணுச்சு. ஸோ இந்த ப்ரொமோவில் எல்லாரையுமே வச்சு செம்மையாக செஞ்சுட்டாரு. திவ்யாவை வெளியே வந்துடுறியா அப்படின்னு கூப்பிட்டா அந்த விஷயமா இருக்கட்டும், நீ யார் பிக் பாஸை கண்ணை திறந்துருக்க கண்ணை மூடி இருக்குன்னு சொல்கிறதுக்கு அந்த விஷயமா இருக்கட்டும், என்ன பண்ணாதான் என்ன சொன்னாதான் வந்துட்டு திவ்யா ஜெயிலுக்குள்ளே எடுத்து போய் போடுவேன் சொல்லு, அதையாச்சும் எங்களுக்கு சொல்லு அப்படின்னு சொன்ன விதமாக இருக்கட்டும். எப்பா விசில் அடிக்கிற மூமெண்ட் தான் வேற லெவலில் வந்துட்டு விஜய் சேதுபதி பிச்சு உதறிட்டாரு அப்படின்னு நாம தான் சொல்லணும். ஸோ இப்போல்லாம் சாட்டர்டே சண்டே எபிசோட் ரொம்ப சூப்பராக போயிட்டு இருக்கு. டெய்லி வீக் எபிசோட் பார்க்க பிடிக்கலனாலுமே சாட்டர்டே சண்டே எபிசோட் பார்க்கறதுக்குனே நிறைய ஃபேன்ஸ் தற்போது வந்திருக்காங்கன்னு தான் எனக்கு தோணுது. அந்த அளவுக்கு பிச்சு உதறா போல நம்மளுடைய விஜய் சேதுபதி மக்கள் கிட்ட இருந்து பாயிண்ட் எடுத்து பேசிக்கிட்டு இருக்காரோ அப்படின்னு எனக்கு ஒரு டவுட் இருக்கு. உங்களுக்கு எப்படி இருக்குன்றதை கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க. மேலும் இது போன்ற செய்திகளுடன் கூட தெரிந்து கொள்வதற்கு சென்னை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.